ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான வீடியோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மன்னிச்சிடுங்க, நம்ம சேனலில் சில இஷ்யூ இருந்ததுனால கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அகைன் நம்ம பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபியும் சரி வீடியோகிராஃபியும் சரிங்க, ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது டேட்டா ஸ்டோரேஜ் தாங்க. அந்த டேட்டா ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற எஸ்டி கார்டுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ட்ரைவில் டேட்டா ஸ்டோரேஜ் நிறையவே பண்ணி வைப்போம். ஓகேங்களா? நம்ம காமனாக பண்ணுற விஷயம் இது தான். ஸோ என்ன பிரச்சனைன்னா, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பாக. அதாவது நம்ம சேவ் பண்ண ஹார்ட் ட்ரைவ் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆகிடும், கரப்ட் ஆகிடும், ஓப்பன் ஆகாது. பாருங்கள், எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ட்ரைவ் இருக்குது 1 TBயில். இதில் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த ஹார்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? இதில் இருந்து எப்படி நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ட்ரைவ் ஃபெயிலியர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே பேனிக் ஆகிடுவோம். அப்படி ஆகிட்டோன்னா நம்ம ஒரு ரெக்கவரி சென்டர் தான் தேடி போக வேண்டியிருக்கும். அப்படி போனீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 TBக்கே பார்த்தீங்கன்னா 20,000 கேட்பாங்க. அதாவது 20,000க்கு மேலே தான் ரெக்கவரிக்கே நம்ம கேட்பாங்க. அப்போ தான் அவங்க டேட்டாவும் ரெக்கவர் பண்ணி தருவாங்க. இதே 4 TB அப்படி சம்திங் இருந்ததுன்னா 40,000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஈஸியாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஐடியா வச்சு நம்ம இந்த ஹார்ட் ட்ரைவில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து நம்மளால் பண்ண முடியாது. ஃபிசிக்கல் டேமேஜ்னால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவில் கிளிக்கிங் சவுண்டு வரும், கனெக்டிலே சுத்தமாக காமிக்காது. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் கனெக்டில் இந்த மாதிரி காமிக்குது, ஆனால் ஃபார்மேட் கேட்குது, இல்லை பார்த்தீங்கன்னா கரப்டட் ஆகிடுச்சு, நான் இது ஓப்பன் ஆக நாட் பாசிபிள் அப்படின்னு காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். இதுலேயும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காமனான எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் நம்ம பண்ணுறோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர்ஸில் உங்ககிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக நமக்கு வரவே வராது. அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ட்ரைவில் இந்த மாதிரி ஒவ்வொரு நேமும் சரி இல்லை டேட்டும் சரி ஆர்டர் வைஸாக இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம ரெக்கவரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட லோக்கல் அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஜேபெக்கில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் வரும். ராவில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் ஒரே ஃபோல்டரில் தான் காமிக்கும். வீடியோக்கிற எல்லாத்தும் ஒரே லைனாக தான் காமிக்கும். ஸோ எந்த டேட்டில் எடுத்ததுன்னு தனித்தனி ஃபோல்டராக கண்டிப்பாக காமிக்காது. வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்னென்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் வீடியோ ஃபார்மெட்டில் காமிச்சிடும், ஜேபெக் ஃபார்மெட்டில் காமிச்சிடும். ஸோ ஃபார்மெட் வழியாக தான் காமிக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, தேவையான ஃபுட்டேஜ் நம்ம தேடி எடுத்து பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு அதுவே பெரிய வேலையாகிடுங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? இது ஈஸியாக நமக்கு இந்த ஃபோல்டர் இந்த மாதிரி இருக்கா, இதே நேமில் நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரக்சரோடு நமக்கு ரெக்கவர் ஆகணும். அப்படி ஒரு ஆப்ஷன் தாங்க நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலிங் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்பவே கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஹார்ட்வேர் லெவலில் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஹார்ட் ட்ரைவோ பென் ட்ரைவோ கார்டோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு இல்லை எரர் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம நம்மளே சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெக்கவரி எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே உங்கள் டேட்டாவை எந்த பேனிக்கும் ஆகாமல் நீங்கள் சேஃபாக ரெக்கவர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸுன்றதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ கம்மி தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா ரெக்கவரி சென்டர்லேருந்து தான் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேறு எங்கேயுமே இது கிடைக்காது. நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா அதில் நிறையா பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்ட இருக்கிறது ஜென்யூன் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB ஹார்ட் ட்ரைவ். இது பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகிடுச்சு. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல், ஃபோட்டோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது. இதுதான் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது. ஒன்லி ஃபார் வீடியோ ஃபோட்டோன்னு கிடையாது, எனிதிங் உங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட் ட்ரைவில் இருந்து நம்ம பார்த்திங்கன்னா டேட்டாவை சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
ஸோ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே இப்போ வந்துட்டோம். இப்போ நம்மளோட ஹார்ட் டிரைவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹார்ட் டிரைவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து இந்த டிஸ்க் வந்து 4 டிபி ஒரு ஹார்ட் டிரைவ். இந்த ஹார்ட் டிரைவோட சப் ஹார்ட் டிரைவ் தான் இதுவும் ஒன்று தான். ஓகேங்களா. அடுத்து கிங்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா ஹார்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ஜிபி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிரைவ். இந்த ஹார்ட் டிரைவ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மதர் போர்ட்லேருந்தே கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்டர்னல் கேஸ் இந்த மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையவே கிடைக்கும். இதுவும் வந்து நல்லா ஹை வோல்டேஜாக இருக்கிறது பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து ஹார்ட் டிரைவ் கேசிங் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் மதர் போர்ட்லேயே டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இந்த தொசிபா ஹார்ட் டிரைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெக்கவரிக்கு இப்போ பண்ண போகிற ஹார்ட் டிரைவ். ஏன்னா இது 1 டிபி இங்கே ஸ்பேஸ் காமிக்குது பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மை பாஸ்போர்ட்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்கிற டேட்டாவை இந்த 2 டிபி ஹார்ட் டிரைவில் சேவ் பண்ணணும். அதுக்காக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் தான். ஸோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 டிபியில் இருக்கிற டேட்டாவை இதில் நான் சேவ் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த 1 டிபி ஹார்ட் டிரைவ் தான் நம்ம வந்து இப்போ ரெக்கவர் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ இந்த ஹார்ட் டிரைவை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா ஸ்கேன் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸ்கேன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். அதோட ஃபுல் சைஸ் இங்கேவே ஷோ ஆகிடும். ஏன்னா இது ஒரு ஃபுல் சைஸ் வந்து 931 MB தான். ஏன்னா 1 டிபினா 1 டிபி கரெக்டாக வராது இல்லையா, அது மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் 0 கொடுத்துருங்க. 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக அதுதான் இருக்கும், ஒரு வேளை தப்பாக இருந்தால். ஓகேங்களா. இதில் வந்து ஃபைல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இதோட ஒவ்வொரு டேட்டாவோட ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதாவது NTFS 3FS ஃபேக்ட் இப்படின்ட்டு எந்த ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வந்து ஜென்ரலாக இந்த ஃபார்மேட்ஸ் தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் தான் நீங்கள் ஏதோ ஒன்று ஃபார்மேட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபார்மேட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் அப்படின்னா நீங்கள் ஏதாவது NTFSல் மட்டும்தான் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபேக்டர் கொடுத்திங்கன்னா அது மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து காமனாக எல்லாமே செலக்டில் இருக்கட்டும். நீங்கள் ஏதோ ஒன்றில் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் டு ஃபைல் லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் ஆகி முடிச்ச அப்புறமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா சர்ச் அன்னோன் ஃபைல் டைப்னால் நீங்கள் வந்து ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஃபோல்டர் நேம் மட்டும் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அது தேவையில்லை. எனக்கு ஃபுல் ஹார்ட் டிரைவுமே நமக்கு வேணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் டு இங்கே டிக் பண்ணிட்டு, அதாவது இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி அதுவே முடிச்சுட்டு அதுவே சேவ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஃபைல்ஸ் தான், எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே தேவை கிடையாது. எதுக்காக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து அதில் ப்ரீவியூ பார்த்துட்டு தேவையான ஃபைல்ஸ் மட்டுமே நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வியூ அப்படின்னு சொல்லி சிம்பிள் ஸ்கேன் ப்ராசஸ் ஒன்லி ஃபாஸ்டர் அப்படின்னா உடனே வந்து பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் ஸ்கேன் பண்ணாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு ஸ்கேன் ப்ராசஸ் அண்ட் ஃபவுண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்லோவர் அப்படின்னா ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து டீப்பாக ஸ்கேன் பண்ணோம். ஓகேங்களா. இதுதான் நம்ம கொடுக்க போனால் டோன்ட் ஸ்கேன் வியூ ப்ராசஸ் டோனிங் ஸ்கேன் ஆல் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது ஆப்ஷன் டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் இல்லைன்னா டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்க. அவ்வளோதாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஸ்கேன் கொடுத்திங்கன்னா போதும். இங்கே செக்டார் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இது எவ்வளோ செக்டார் இருக்கோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டீப் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு செக்டராக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதாங்க ஸ்ட்ரக்சர். இந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். பாயிண்ட்டாக தான் வந்து மூவ் ஆகும். ஸோ உங்களோட ஹார்ட் டிஸ்க் ரன்னிங் பொறுத்து வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே கூட எடுத்துக்கும், இல்லை வந்து ஃபுல் டே கூட எடுத்துக்கும். ஓகேங்களா. நான் வந்து வெயிட் பண்ணி இந்த ஸ்கேன் ப்ராசஸ் முடிஞ்ச போது உங்களுக்கு வந்து மறுபடியும் அகைன் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த செக்டார் ஃபுல்லாக வந்து ரன் ஆகி முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ். ஸோ நம்ம டேட்டா இருக்கிற வரைக்குமே அது வந்து ஸ்கேன் ப்ராசஸ் முடிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட ஸ்கேனிங் வந்து ரிப்போர்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்துட்டு இந்த ஸ்கேனை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஹார்ட் டிரைவ் ஸ்கேன் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாலோ
நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேனிங் கொடுக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓப்பன் ஸ்கேன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே நீங்கள் வந்து இந்த ஸ்கேனிங் முழுசாக ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். ஸ்கேன் பண்ணாமே இந்த இடத்துக்கு நம்ம வந்து திரும்ப வந்துடலாம். ஸோ நான் ஸ்கேன் வந்து சேவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் நேம் கொடுத்து ஏதாவது சேவ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எப்படியோ ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைல்ஸ் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்தாகணும். ஓகேங்களா, இல்லையா இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வியூ பண்ணி நம்ம பார்த்தாகணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஹச் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் ஹச்ன்னு இருக்குது, ஃபோட்டோ பேக்கப் அப்படிங்கிறது தான் அதோட ஆர்டிஸ்கோட நேமு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ட்ரைவ்ஸ் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இல்லைனா இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் ட்ரைவ்ஸ் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தோன்னா வித்தின் செகண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்டரில் என்னென்ன நேமில் வச்சுருக்கனோ அந்த நேம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸ் போட்டிருக்கேன் 5/5/2024. இதில் பார்த்திங்கன்னா 8/9/2024 வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோல்டர் வைஸ் போட்டிருந்தேன். அதே மாதிரி ஆர்டரை நான் என்ன நேமில் கொடுத்தனோ அந்த நேம்லாம் மாறாமல் அப்படியே வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதை சம் ஃபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவைன்னா டிக் மார்க் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ஃபைல்ஸும் தேவையில்லை. நீங்கள் எல்லா ஃபைல்ஸும் தேவைனாலும் டிக் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின்லாம் டிக் மார்க் எடுத்து விட்ருங்க. நீங்கள் வந்து தேவையானதை மட்டுமே கொடுங்க. ரீசைக்கிள் பின்னால் அதில் டெலிட் ஆனதெல்லாம் நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃபோன் ஃபைல்ஸ்லாம் அதுவும் வேணாம், அன்டிக் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து மொத்தமாக இந்த மாதிரி ஆல் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து தேவையில்லாத அந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வால்யூம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் ஃபைல்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் எல்லா ஃபைல்ஸும் எடுக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த பிவிகே ஒன்று வேணும், அப்புறம் முத்தையன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது, முருகன், இதெல்லாம் இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தேவைப்படும், எனக்கு வந்து தேவையாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபோல்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் எல்லா ஃபோல்டரும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் மார்க்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர்னு இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவர் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் லொக்கேஷன் கரெக்டாக எந்த ட்ரைவில் பண்ணணுமோ அந்த ட்ரைவில் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜி ட்ரைவில் ஒரு நியூ ஃபோல்டரில் வேலைன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை இதில் சேவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த கரப்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இவ்வளோ தாங்க இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா சேவ் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற டேட்டாலாம் நம்ம சேவ் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ரீவியூ காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேட்டா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. அந்த சேவ் லொக்கேஷனில் பார்க்கலாம் அந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஃபோல்டர் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டேட்டா பாருங்கள் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அந்த ரெக்கவர் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டர் டிக் மார்க் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து எந்தெந்த ஃபோல்டர் ரெக்கவர் ஆச்சோ அந்த ஃபோல்டர்லாம் அன்டிக் ஆகிடும். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபோல்டர்ஸுமே நமக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த நேம் பாருங்கள் அதே நேமில் நமக்கு இங்கே ஃபோல்டர் வந்திருக்கு. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக நமக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த சாஃப்ட்வேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா கூகுள் ட்ரைவோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரும். உங்களோட வாட்ஸ்அப்பை உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபார் ஜென்யூன் வெர்ஷன் தான் இந்த வெர்ஷன். நீங்கள் வந்து போர்ட்டபுளாக நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது போர்ட்டபுள் சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ண ஆப்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.